வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் இயக்குனர் டி ராஜேந்தருக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுடன் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளியான நளினி நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்துக்காக அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். நம்மை மீறி யாராலும் நம்ம மேலே கை வைக்க முடியாது. டி ராஜேந்திரன் அப்பா மாதிரி நளினி சொன்ன விஷயம். நடிகை நளினி 90களின் முன்னணி நடிகையாக பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் 23 மற்றும் 24 படங்களில் கதாநாயகியாக பெருமைக்கு நளினிக்கு உண்டு. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து பேசியுள்ள நளினி, நம்முடைய விருப்பத்தை மீறி யாருமே நம்ம தொட விட முடியாது என்று தெரிவித்திருக்காங்க. சினிமாவில் முன்னணி காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள் மட்டுமல்லாமல் நடிகர்களிடம் கண்ணியம் நிறைந்ததாக நளினி தெரிவித்திருக்காங்க. இயக்குனர் டி ராஜேந்திரன் மூச்சு காற்று கூட நடிகை மீது படாது. நளினி அவங்க தனக்கு வழிகாட்டி மற்றும் தெய்வம் போன்றவங்க என்று தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பம் குறித்து பல விஷயங்களை நளினி தன்னுடைய பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. நடிகை நளினி 90களில் மிக பிரபலமான பிஸியான நடிகையாக முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்தாங்க. விஜயகாந்த், சத்யராஜ், மோகன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இணைந்து ஒரு கட்டத்தில் நடிகர் ராமராஜனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்கள் திருமணம் சில ஆண்டுகள் நீடித்த நிலையில் இவருக்கு ஒரு மகனும் மகள் இருக்காங்க. தற்போது நளினி விவகாரத்து பெற்று பிரிந்து வரும் நிலையில் சில திரைப்படங்களில் அடுத்தடுத்து நடித்து வராங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் அடுத்தடுத்து படங்கள் நடித்து வராங்க நடிகை நளினி. தற்போது கேரளாவில் வெளியாகியுள்ள ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. ஒரு பெண்ணை அவரது விருப்பத்தை மீறி யாராலும் தொட்டுவிட முடியாது. ஒருவர் நம்மிடம் பேசும்போது அவர்கள் கண்களை வைத்து அவர்கள் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நளினி அவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வாறு தான் படங்கள் நடிப்பதை தவிர்த்து உள்ளதாங்க. ஆனால் தனக்கு பாலியல் தொந்தரவு போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டதே இல்லை என்றும் கூறியுள்ளாங்க நடிகை நளினி. இயக்குனர் டி ராஜேந்திரன் குறித்தும் பேசியிருக்காங்க. டி ராஜேந்திரன் உருவாகியுள்ள உஷா படத்தில் நடித்த நளினி அவரது மூச்சு காற்று கூட நடிகையின் மீது படாது பாராட்டுகள் தெரிவித்திருக்காங்க. தனது வழிகாட்டி மற்றும் தெய்வம் போன்றவர் என்று கூறியிருக்காங்க. விஜயகாந்த், சத்யராஜ், மோகன் உள்ளிட்ட பல நடிகர்கள் குறித்து நளினி தன்னுடைய பல கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. ஒரு மாதம் விஜயகாந்துடன் அவுட்டோர் ஷூட்டிங்கில் நடந்து கொண்டிருந்த போது வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று கண்கலங்கியதாக நளினி தெரிவித்திருக்காங்க. இது குறித்து தெரிந்து கொண்ட விஜயகாந்த் ஷூட்டிங்கிலிருந்து மற்ற நடிகர், தொழில்நுட்ப கலைஞர்களையும் சேர்த்து கொண்டு நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல் விளையாட்டு விளையாடி தன்னுடைய அழுகையை போக்கியதாகவும் நளினி சொல்லியிருக்காங்க. இதனால் அமைதி கடைந்ததாகவும் நளினி சொல்லியிருக்காங்க. இதனிடையே அந்த காலகட்டத்தில் நடிகையிடையே ஆரோக்கியமான போட்டி இருந்ததாகவும் தங்கள் நடிக்க முடியாத படங்களை மற்ற நடிகைகளுக்கு சிபாரிசு செய்த சம்பவங்கள் நடந்ததாகவும் நளினி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.